நேரம் ஆகிட்டு இருக்கே. சரி நாங்க இங்கே இறங்கிடுறோம், இல்லைன்னா ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவோம். இங்க வந்திருக்கிற உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இத சொல்ல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா இன்னைக்கு இந்த வேதாஸ் நகரத்துக்கு ஒரு மிகப்பெரிய மதிப்பு கிடைச்சிருக்கு. அந்த மதிப்பு என்னன்னு தெரியுமா? இந்த நாட்டிலே மிகப்பெரிய டர்னல் ரூட் வேற எங்கேயும் இல்ல, நம்ம வேதாஸ் சிட்டில மட்டும்தான் இருக்கு. இந்த டர்னல் ரூட் வழியா வேதாஸ் சிட்டில இருந்து இந்த ட்ரெயின் கிளம்பும். அதோட டெர்மினல் வீனஸ் சிட்டில இருக்கும். இந்த டர்னல் ரூட்ல டிராவல் பண்ற உங்க எல்லாருக்கும் ஒரு அற்புதமான அனுபவமா இருக்கும். தேங்க்யூ. வாங்க எல்லாரும் ட்ரெயின்ல ஏறுங்க. சீக்கிரம் வாங்க, எல்லாரும் போலாம். சிவா, அந்த 4 பேரையும் பாரு. அவங்க மேல எனக்கு இன்னும் சந்தேகமா இருக்கு. நீ யார பத்தி சொல்ற ரேவா? சிவா, சிவா அங்க பாரு. அவங்க 4 பேரும் ஓடி போய் இன்ஜின்ல ஏறிட்டாங்க. ஒருவேளை நார்மல் பேசஞ்சரா இருந்தா எல்லாரும் இருக்கிற இடத்துல தானே அவங்களும் போய் உட்காரணும். ஓகே ரேவா, நான் உடனே போய் அங்க என்ன ஏதுன்னு பாத்துட்டு வந்துடுறேன். லட்டு சிங் சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஒரு 4 பேர் இன்ஜின்ல வந்து உட்கா. ஒன்னும் பேட்டரி வேற டெட் ஆயிடுச்சு. பேட்டரி இல்லாம என்னால சைக்கிளை பறக்க வைக்கவே முடியாது. இப்போதைக்கு க்ளூ டயர் ஆன் பண்ணி ட்ரெயின் மேலே டிராவல் பண்ண வேண்டியதா. அந்த பையனை பாருங்க, அவன் மனுஷனா இல்ல ஏலியனா? நீங்க பண்றது ரொம்ப பெரிய தப்பு. உங்க எல்லாருக்கும் இப்ப என்ன வேணும்? எங்களோட தேவை என்னன்னு உனக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. நீ ட்ரெயினை ஓட்டுறதுல மட்டும் கவனமா இரு. நாங்க உன்னை எங்க நிறுத்த சொல்றோமோ அங்க நிறுத்து போதும். ஹலோ அங்கிள், நானும் உங்க கூட வரலாமா? இந்த பையன் எப்படி உள்ள வந்தான்? அந்த சின்ன பையனை புடிங்க. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. இவனை அடிச்சு துவைச்சு காய போடுங்க. ஓடி பையன் நம்ம கிட்டே மோத வந்துட்டான். என்ன பண்ற? சிவா, இவனை எப்படியாவது தடுத்து நிறுத்து சிவா. ட்ரெயினை ஃபுல் ஸ்பீட்ல ஓடிட்டு இருக்கான். முன்னாடி டனல் வேற வரப்போகுது சிவா. லட்டு சிங் சார், இது இருக்காங்க ஒட்டுமொத்த கேங்கும்.
உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த ட்ரெயினை ஹைஜாக் பண்ண பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், இங்க இருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற ட்ரெயினை இல்ல பஸ்ஸ கூட ஹைஜாக் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல உடனே வந்து நிப்பான் இந்த லட்டு சிங் சார். இன்னைக்கு சரியான நேரத்துக்கு சிவா வரலன்னா என்னாலையும் ஒண்ணும் பண்ணிருக்க முடியாது. ரொம்ப நன்றி சிவா. சரி நீங்க போங்க அங்கிள், இல்லன்னா பேசஞ்சர்ஸ்க்கு தான் கஷ்டம். பாய் பாய். டனலுக்குள்ள இன்னும் லைட்டே போடலையே. ஆனா இந்த வெளிச்சம் எங்க இருந்து வருது? இது என்னது? இந்த ரெண்டாவது வழி எங்க இருந்து வந்துச்சு? கண்டிப்பா ஏதோ பிரச்சனை இருக்கு. மறுபடியும் என்ன பிரச்சனை? இந்த ட்ரெயின் கண்ட்ரோல்லே இல்லையே. இந்த ட்ராக்கும் சேஞ்சே ஆக மாட்டேங்குதே. அட எதுக்காக ட்ரெயினை நிப்பாட்டிட்டாங்க? ஆமா, டனலுக்குள்ளேயே இந்த நிலைமைனா இன்னும் முன்னாடி போனா என்னென்ன நடக்குமோ தெரியலையே. டிரைவர், எந்த ஸ்டேஷன்ல கொண்டு வந்து எங்களை நிப்பாட்டி வச்சிருக்க? நாம எங்க வந்திருக்கோம்னு எனக்கும் எதுவும் புரியல மேடம். ஹலோ எவ்ரிபடிஸ், இது என்னோட ஸ்டேஷன். என்னோட பேரு கும்னாம் சிங். உங்க எல்லாரையும் என்னோட ஸ்டேஷனுக்கு நான் வரவேற்கிறேன். இதை தவிர வேற யாருக்கும் என்னை பத்தி எந்த தகவலும் தெரியாது. கும்னாம் சிங் அவர்களே, எதுக்காக என்னோட ட்ரெயினை நீங்க நிப்பாட்டினீங்க? என்னோட ஸ்பெஷாலிட்டியே இதுதானே. நான் பண்றது எல்லாமே பெரிய பெரிய வேலைகள். சின்ன சின்ன வேலைகள்லாம் எனக்கு சூட்டே ஆகாது. நீங்க இந்த ரூட்ல ரொம்ப தூரம் பயணம் பண்ண போறீங்க. அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு நீங்க எல்லாரும் பாருங்களேன். அந்த பேக் எங்க காணாம போயிடுச்சுன்னு தெரியலையே. அது யாரோட பேக்? உங்களோடதா? அது யாரோட பேகா இருந்தாலும் இந்த கும்னாம் ஸ்டேஷன்ல காணாம போயிட்டா அது திரும்ப என்னைக்குமே கிடைக்காது. நீங்க காணாம போகணும்னு இப்ப நினைக்கிறீங்கன்னா வாயை மூடிக்கிட்டு ஒழுங்கா ட்ரெயினுக்குள்ள போய் உட்காருங்க. அதான் நல்லது. நான் யாரையும் எதுவும் பண்ண விரும்பல, அதனால என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. பாட்டி, சிவா வீட்ல இருக்கானா? அடடா லட்டு சிங், கொஞ்ச நேரம் வந்து உட்காரு கண்ணா. எவ்வளவு பதட்டப்பட்டு ஓடி வந்திருக்க பாரு. கண்டிப்பா இதுக்கு 2 காரணம் மட்டும்தான் இருக்கும். ஒண்ணு, வெளியே வெயில் தாங்க முடியாம வேர்த்து கொட்ட ஓடி வந்திருப்ப. இல்லைன்னா சிவாவை கூப்பிடுறதுக்காக வந்திருப்ப. ஒருவேளை வெயில் தான் காரணம்னா இப்பவே ஐஸ் வாட்டர் குடுக்கற, குடிச்சிட்டு கிளம்பு. அத விட்டுட்டு சிவாவை கூட்டிட்டு போக வந்திருந்தா ஒரு சொட்டு தண்ணி கூட உனக்கு தரமாட்டேன். முதல்ல கிளம்பு.